கொஞ்ச நாள் இல்லை பயம் விட்டு போச்சு. நேற்று இந்தியா கண்டிப்பாக ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க ஜிம்பாபே போய் ஜிம்பாபேவே. அதான் நான் போன மேட்சே சொன்னேனே, கொஞ்ச நாளில் பயம் விட்டு போச்சு. டாஸை ஜெயிச்சு ஸ்ரேயஸ் தான் பேட்டிங் பண்ணார். 9 டாஸ் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா 2 ரன்ல அவுட்டு. எனக்கு இந்த மாதிரி வீடியோ சுற்றுற மாதிரி தலையை சுற்றிடுச்சு. அப்புறம் நம்ம சல்லா குட்டி வைபவ் சூரியவன்சி 4 6 4 4 அடிச்சு 81 ரன்னு. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவர் தான். அப்புறம் இசான் கிசான், ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் வந்துட்டு இந்த 2 காம்போ திலக் வர்மா அண்டு ரிங்கு சிங், இவங்க எல்லாம் ஒரு கேமியோ ஆடி கொடுத்தாங்க. இதனால இந்தியா வந்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான், 192 தான். நான் அதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வைபவ் சூரியவன்சி. ஆனால் பிராட் எவன்ஸ் கண்டிப்பாக நல்லா தான் போட்டார், சூப்பராக போட்டார் பவுலிங்கு. இந்த பார்த்து சிக்கந்தர் ராசா விக்கெட் எடுக்கலாம் என்ன கேட்டார். பிரையன் பிராண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாமே ஒழுங்காக ஆடல. இன்றைக்கி நல்லா ஆடுவார்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கும் நல்லா ஆடல. சிக்கந்தர் ராசா மாதிரி ஒரு பேர்லாம் 2 மேட்ச் டக்கு தொடர்ந்து. பட்டு ஓகே. அண்ட் ரயன் பர்ல் வந்துட்டு இன்னைக்கு அவரே முக்கிய தான் 50 அடிச்சார். அண்ட் நம்ம சாம்கரனுக்கு அண்ணன்னா டாம் கரன் மட்டும்தான் இருக்காருன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா பென் கரன் ஒருத்தர் இருக்காரு. அவங்க அப்பாவும் ஜிம்பாவே, அவரோட 2வது பையனும் ஜிம்பாவே. பென் கரன் வந்துட்டு 20 ரன்னுக்கு நம்ம அவுட்டு. அண்ட் மயங்க் யாதவ் இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்துட்டார் ப்ரோ, சூப்பராக போட்டிருந்தார். மயங்க் யாதவ் அண்ட் எஸ் தாக்கூர் 3 விக்கெட்டு, மஹிந்த யாதவ் எஸ் தாக்கூர் வந்துட்டு 2 விக்கெட்டு. அவ்வளோதான். ஸ்ரேயஸ் சைலண்ட் பண்ணிட்டாரு. இனிமே அவனாவது பேசி பாருங்கடா, இந்தியாவால் சீரீஸ் ஜெயிக்க முடியுமான்னு. அவ்வளோதான். கொஞ்ச நாள் இல்லை பயம் விட்டு போச்சு. அவ்வளோதான்.